ஹாய் கைஸ், இன்றைக்கி எப்படி டேஸ்ட்டான சத்தான கோதுமை கம்பு சத்து மாவு உருண்டை பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு பேனில் நான் 1 கப் போல் கோதுமையை நல்லா கழுவி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் போல் கம்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அது கூடவே இப்போ உடச்ச கடலை 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்ச உடனே இப்போ அதே பேனில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இந்த மாதிரி நுர வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டேருங்க. கூட நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம வெல்லத்தையும் நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரிப்பை வச்சு. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக நல்லா உருண்டை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோடனே ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு போட்டு இந்த உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான சூப்பரான சத்தான இந்த கோதுமை மாவு கம்பு சத்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்ங்க.